அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்பிரிச்சுவல் வித் ராஜி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இறைவன்ட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்றைய தொடக்கம் இனிதான தொடக்கம்னு சொல்கிற மாதிரி இன்றைக்கி சீக்கிரமே விடியல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சீக்கிரமே எந்திரிச்சாச்சு. தூக்கமே பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 4 மணிக்கு பார்த்திங்கன்னா தூக்கம் எந்திரிக்க ஆரம்பிச்சிட்டேன். 3:50 அந்த மாதிரி டைமிங்லேயே தூக்கம் வரல. சரி எந்திரிச்சு பிரம்ம முகூர்த்த பூஜை செய்ய ஆரம்பிச்சிடலாம். என்ன தான் இருந்தாலும் அந்த நேரத்தை ஸ்கிப் பண்ணுறது எத்தனை பேருக்கு பிடிக்குதோ இல்லையோ, எனக்கு சுத்தமாக பிடிக்கிறதில்ல. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நல்ல மழை. இன்றைக்கி கோலம் போடலாமா வேணாமான்ற ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே தான் இருந்தது. நேற்று ஐயன் சூர சம்ஹாரம் பண்ண அந்த நிமிஷத்துலேருந்து பேஞ்ச மழை இன்ன வரைக்கும் விடலை. நல்லா சரன்னு பேஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. என்ன ஒன்று, பசங்களுக்கு லீவு இருக்கும். இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம டீப்பாக பூஜையெல்லாம் பண்ணலாம். ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமையும் வருது. நம்ம ஐயன் பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் வள்ளி தெய்வ சமேதராக இன்றைக்கி காட்சி கொடுப்பாங்களே அப்படின்னு நினச்சிட்டு தான் பார்த்தேன். பட் பார்த்திங்கன்னா ஸ்கூல் வச்சுட்டாங்க. சரி அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரொட்டீன் ஒர்க்கு அப்படி மாற்றிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை பார்க்க ஆரம்பித்தாச்சு. இப்போ இந்த இடத்துல கோலம் போட்டுட்ருக்கேன் இல்லையா, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இடையில ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாக இந்த இடத்துல மட்டும் கோலம் போடாமல் இருந்தேன். சரி இந்த இடத்துல வேண்டாம், படியில் மட்டும் போட்டுக்கலாம், வெளியில் நிலைவாசலுக்கு வெளியில் போய் கோலம் போட்டுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் கோலம் அவ்வளோ நெருன்னு இருக்கிற மாதிரி இருக்குமே, இல்லை கொஞ்சம் களைஞ்சிருமே அப்படின்லாம் யோசிச்சுருந்தேன். பட் எனக்கு அது அந்த கோலம் இல்லாமல் அந்த இடத்த பார்க்குறதுக்குன்றது அந்தளவுக்கு பிடிக்கல. ஏதோ ஃபுல்ஃபில்லாக இல்லாத மாதிரியே இருந்தது. என்ன தான் நம்ம க்ளீன் பண்ணி தீபம் ஏற்றி நம்ம தூபம் காமிச்சாலுமே அந்த இடத்துல சின்னதாக ஒரு கோலம் இருந்தால் தான் அந்த ஃபுல்ஃபில்லாக இருக்கும். பழைய வீடியோலாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பெரிய கோலம் போட்டிருப்பேன். அந்த இடத்துல சுத்தமாக நின்று கூட போட முடியாது. பெரிய குளத்துக்கு சின்ன குளத்துக்கு போடலாம். இருந்தாலுமே இடையில கொஞ்சம் ஒரு 10 நாள் அப்படியே விட்டுட்டேன். இந்த லாஸ்ட் டைம் உள்ள வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல கோலம் அந்தளவுக்கு இருந்திருக்காது. சரி பரவாயில்ல, இன்னையிலேருந்து கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நிறைய பேருக்கு இந்த மழை காலங்கள் வந்துருச்சு, குளிர்காலங்கள் வந்துருச்சுனாலே சைனஸ் ப்ராப்ளம் இருக்கும். ஆனாலும் எனக்கு பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா வீட்டுக்குள்ளே பூஜை ரூம் இல்லைன்னா ஹால்கிட்ட தான் எங்கள் சொந்தக்காரங்க யாராவது படுத்திருக்காங்க, இல்லை எங்கள் வீட்டில் உள்ளவங்க படுத்திருக்காங்கன்னா பூஜை ரூம் பக்கத்தில், அப்படியும் இல்லை எந்த இடத்துல ஆட்கள் இல்லாமல், அதாவது ஒன்று பெட்ரூமில் படுத்திருப்பாங்க இல்லை ஹாலில் படுத்திருப்பாங்க, இந்த மாதிரி எந்த இடத்துல இல்லாமல் நம்ம பெட்ரூமை மட்டும் தவிர்த்துட்டு மற்ற கிச்சனாக இருந்தால் கூட பிரம்ம முகூர்த்த பூஜை தாராளமாக நம்ம செய்யலாம். கிச்சனில் செய்யும்போது விளக்குகள் ஏற்றுற இடம் ரொம்ப சேஃப்டியான இடமா மட்டும் பார்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நிச்சய பலனுண்டு. ஆனாலுமே நம்ம பூஜை ரூம்லையாக இருக்கட்டும், இல்லை எந்த இடத்துல வீட்டுக்குள்ளே நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணாலும் சரி, நம்ம வாடகை வீட்டில் இருக்கிறோம் நாங்களாம் எப்படி பண்ணுறதுன்னு நினச்சிங்கனாலும் சிம்பிளாக ரொம்ப சிம்பிளாக கொஞ்சோண்டு மஞ்சள் குங்குமம் வச்சு நிலைவாசல் பூஜை பண்ணிவிட்டு பிரம்ம முகூர்த்த பூஜையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் நல்ல வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் கூட போயிட்டு ஒரு 6 மணி அந்த மாதிரி டைமிங்கில் ஒருவேளை மழைலாம் பெய்யலாம் அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா ஒரு சின்ன கோலம் போட்டு பாருங்கள். அவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டி உங்களுக்கு கிடைக்கும். இவ்வளவு ஏன், எனக்குமே சைனஸ் ப்ராப்ளம்லாம் இருந்திருக்கு தான். ஆனால் இன்றைக்கி இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை நேரத்தில் சரியாக 3:15 4:15 இந்த மாதிரி நேரத்தில் நான் எந்திரிச்சு இந்த பூஜையை இவ்வளோ வலுக்கட்டாயன்னு சொல்லக்கூடாது, எனக்கு விரும்பி ஒரு சிலர், இப்போ என் கணவராக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இது எதுக்கு செய்ய, அந்த டைமிங்கில் குளிர் அதிகமாக இருக்கும், மழை பெய்யும், இது இந்த டைமிங்கில் எதுக்காக செய்யணும்னு கேட்டாலுமே நான் செய்கிறதுக்கு ரீசனே என்னோடய ஆரோக்கியத்தை இது மேம்படுத்துது, 2வது என்னோடய எண்ணத்தை வலிமைப்படுத்துதுன்னு தான் நான் சொல்லுவேன். இன்னும் சொல்லணுன்னா இந்த ஆழமாக யோசிப்பாங்க பார்த்துருக்கீங்களா, நிறைய பேர் தேவையில்லாத யோசனைகள் இருக்கும். அந்த ஆழமான யோசனையை வேறு எதுக்காவது பயன்படுத்துகிறோம், நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துகிறோன்னா அது சக்ஸஸ் ஆகும். அதே தேவையில்லாமல் யோசிப்போம் பார்த்துருக்கீங்களா, அந்த யோசனை அதிகமாகி தேவையில்லாத எண்ணங்கள் நமக்குள்ளே வந்து இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ இப்படியாயிருமோ இந்த மாதிரிலாம் யோசிக்கிற அந்த எண்ணங்களை களைச்சி விட்டு சரியான பாதையில் கொண்டு
போக வைக்கிறதே இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை தான். இதோட எத்தனை வீடியோ சிஸ்டர் நீங்கள் சொல்லியிருக்கீங்கனாலுமே நான் திருப்பி சொல்லிக்கிட்டே வருவேன். இது இன்றைக்கி இல்லை, அடுத்த ஜென்ரேஷனுக்குமே இது போகணும். நான் சொல்லலைனாலுமே அடுத்த ஜென்ரேஷன் பசங்க யார் மூலியமாவது இது கண்டிப்பாக தெரியணும். ஏன் சொல்கிறேன்னா, நம்மளோட சேனல்லே 20 வயசுலேருந்து நிறைய பசங்க பார்க்குறாங்க. நான்லாம் நினச்சிருக்கேன் 20 வயசு பசங்க பெரியவங்களாம் மதிக்கிறாங்களா, எப்படி இந்த காலத்துலலாம் இந்த மாதிரி பசங்க இருக்கிறாங்களான்னு நம்ம சேனலை விரும்பி பார்க்குறதுல கிட்டத்தட்ட 60% பேர் அந்த 20 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே உள்ளவங்க. கிட்டத்தட்ட ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்து என்னோடய வயசில் முடிகிற பசங்க லேடிஸ் நிறைய பேர் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த பிரம்ம முகூர்த்த பூஜைங்கிறது ஒரு வழுக்கட்டாயமாக எந்திரிக்கணும், இன்னொருத்தர் சொல்லி செய்கிறதோ இதெல்லாம் கிடையாது. இன்னொன்று ஏகப்பட்ட விளக்கு ஏற்றுறது கிடையாது. நீங்கள் ஸ்டார்டிங் ஒன் பை ஒன்னாக போயிட்டே இருந்துட்டோம்னா நம்மளை தேடி அந்த பிரபஞ்சம் வரும். ஒரு காலமும் நான் சொல்கிறேன், நிறைஞ்ச இடத்துலேருந்து சொல்கிறேன், ஒரு காலமும் நம்ம ஒரு பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் பேச போகிறீங்க, இல்லை அவங்க பேசுகிறது பிரபஞ்சம் நம்ம கூட கனெக்ட் ஆகிறது உங்களுக்கு தெரியுதுன்னா ஒரு காலமும் நமக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் இந்த பிரபஞ்சம் வரவிடாது. உண்மையை சொல்லணும்னா, இப்போ நல்லா எழுந்துச்சு பழகிட்டீங்க, ஒரு 10 நாள் அடப்பு என்னால் முடியலன்னு தூங்கினாலும் உங்களை எழுப்பி விடக்கூடியது தான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த பிரபஞ்ச சக்தி. இந்த பிரபஞ்ச சக்தி நம்மளை கூப்பிடுவாங்க, வா நீ செய், நீ ஒரு நல்ல தொடக்கத்துக்கான ஒரு முயற்சி அப்படின்னு நம்மக்கிட்ட பேசுவாங்க. அது நமக்கு கண்டிப்பாக புரியும். ஏன்னா கடவுள் இருக்கிறத எத்தனை பேர் பார்த்துருக்கோம், சிலை மூலியமாக தானே பார்த்துருக்கோம், உணர்வு மட்டும்தான் இல்லையா. அந்த உணர்வை ஏற்படுத்துறது இந்த பிரபஞ்ச சக்தினே சொல்லலாம். அதே மாதிரி இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் ரொம்ப நாள் சொல்லணும்னு நினச்சது என்னென்னா, இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஒரு 5:30 மணி 5:40 அந்த டைமிங்க்கு நம்ம குழந்தைங்களையுமே எழுப்பி விட்டு பழகுங்க. அதாவது தீபம் தான் ஏற்ற சொல்லணும், அதெல்லாம் நம்ம பசங்க செய்ய மாட்டாங்கன்னு யோசிக்காதீங்க. எதுவுமே தொடக்கத்தில் ஆரம்பத்தில் கஷ்டமாக தான் தெரியும். அதே நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம், அதை பழக ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். இந்த மாதிரி குழந்தைங்க எந்திக்கும் போது சும்மா எக்ஸசைஸ் பண்ண சொல்லுங்கள், இல்லை சும்மா வீட்டை சுற்றி பார்க்க சொல்லுங்கள், இல்லை இருட்டாக இருக்குது சுற்றி போக முடியல அப்படின்னா படிக்க சொல்லுங்கள். படிக்கலாம் எங்கள் பசங்களுக்கெல்லாம் அந்த டைமில் தூங்கிட்டு இருப்பாங்க, அவங்களாம் எப்படிங்க எழுப்புறதுனா முதல் நாள் அவங்கள்ட்ட ஆசை காட்டுற மாதிரி, இந்த மாதிரி எந்திக்கணும் கண்ணா, இந்த மாதிரி செய்யணும் கண்ணா, இந்த மாதிரிலாம் நம்ம காலையில் எந்திரிச்சா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு சொல்லுவாங்க. குழந்தைங்களுக்குமே இந்த இயற்கை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். இவங்க நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய அன்னபூர்ணி தயார் தான். அம்பாள் எப்பயுமே பலன்னு பார்க்குறதுக்கு தகன்னு இருக்கணுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலே தான் பார்த்திங்கன்னா இந்த மெட்டல் பாலிஷ் வச்சு ஒரு நான் நல்லா தொடச்சி எடுத்துட்டேன் அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு ஆகிடுவாங்க. எப்பயுமே அந்த தேர்ஸ்டே க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னா உடனே எப்பயுமே க்ளீன் பண்ணிடுவேன். அந்த மெட்டல் பாலிஷை வச்சுட்டு நல்லா ஈரம் போனதுக்கப்புறம் ஒரு தொடச்சி அழகாக அவங்கள இன்னும் தகன்னு இருப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் மார்னிங் க்ளீன் பண்ணி வச்சது நான் அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணும்போது ஈவினிங் ஆகிடுச்சு. அப்போ கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்துக்கலான்னு யோசிச்சது ஈவினிங் வரைக்கும் தள்ளி போட்டுட்டேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அம்பாள் இருக்கக்கூடிய அந்த அக்ஷய பாத்திரம் ஃபுல்லாக மஞ்சள் அரிசி அக்ஷதை தூவியில் நல்லா நிரப்பி வச்சு அம்பாளை அதில் அலங்கரிச்சாச்சு. அதே மாதிரி இந்த அக்ஷய பாத்திரம் நிறைய பேர் வச்சுருக்கீங்க. இப்போலாம் கிச்சனில் நிறைய பேர் பார்த்துருக்கேன், அக்ஷய பாத்திரம் வச்சு தூபம்லாம் காட்டுறீங்க. அது இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் க்ளீனிங் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் கிடைக்கும், ஈஸியாகவும் க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பித்தளை பாத்திரத்தில் போட்டு வைக்கிறோம் அப்படின்னா டக்குன்னு வாஷ் பண்ண முடியாது, ஏன்னா நமக்கு கருத்து போயிடுது அப்படின்னா டக்குன்னு வாஷ் பண்ண முடியாது. இந்த அரிசி உள்ள அந்த பவுலெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வாரத்தில் ஒரு நாள் க்ளீன் பண்ணுவேன், பட் ரொம்ப நேரம்லாம் ஆகாது, டக்குன்னு க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி அம்பாளை பளிச்சுன்னு பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா நாட்கள்லேயும் அம்பாள் கிட்ட தீபம் எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். அதுலேயும் இந்த ஃப்ரைடே வந்துருச்சு, எப்படி என்ன தான் நமக்கு தினம் தீபம் எரிஞ்சாலும் அந்த வியாழக்கிழமை க்ளீனிங் ஒர்க் பண்ணிவிட்டு அந்த வெள்ளிக்கிழமை தீபம் ஏற்றுறது சம்திங் ஸ்பெஷல் தான். பார்க்கும்போது அப்படி ஒரு நேர்மறை எண்ணம் உருவாகும். இது எத்தனை பேருக்கு தோணுது அப்படின்றத பற்றி சொல்லுங்கள். நம்மளோட சேனல் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் சார்ந்தது, ஆன்மீகம் சார்ந்த சேனல். அதனால் பார்த்திங்கன்னா நம்மளோட வீடியோவில் குக்கிங் எல்லாமே க்ளீனிங் எல்லாமே இருந்தாலும் இந்த பூஜைக்கு தட்டுப்பாடே இருக்காது. எப்பயுமே பூஜை கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணிக்கிட்டே தான் வருவேன். அதே மாதிரி கோலம் பிரம்ம முகூர்த்த பூஜையெல்லாம் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டே தான் வருவேன்.
இனிமேல் வந்து நான் அந்த குக்கிங் க்ளீனிங், ஏன்னா க்ளீனிங் எப்படி பண்ணுறேன், ஏன்னா நிறைய இடத்துல விளக்கேற்றுறேன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எவ்வளோ தான் நம்ம விளக்கேற்றினாலும் அந்த விளக்கு எப்படி புதுசாக வச்சுக்கலாம், அதே மாதிரி அந்த பச்சை நிறம் எண்ணெயில் படாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம். இன்னொன்று, இப்போ நம்ம ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அழகு பொருட்கள் வாங்குகிறோம், இப்போ டெக்கரேட் பண்ணணும் வீட்டை, நம்ம நிறைய ஷோ பீஸ் வாங்குகிறோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு அடுக்கும்போது அழகாக தான் இருக்கும். ஆனால் போக போக பார்த்திங்கன்னா அது அழுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும். அதெல்லாம் எப்படி நான் க்ளீன் பண்ணுறேன், எப்படி மெயின்டைன் பண்ணுறேன், டைம் எப்படி மேனேஜ் பண்ணுறேன்னு அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். குக்கிங்கும் இதோடு இன்க்ளூட் ஆகிருக்கும். நம்மளோட சேனலில் எல்லாமே இருக்கும், நல்லாவே இருக்கும், பாருங்கள். அம்பாளுக்கு அன்னைக்கு நம்ம பஞ்சகவ்ய விளக்கு ஏற்றலான்னு சொல்லி அந்த விளக்கும் ஏற்றி அதில் கொஞ்சம் பால் சாம்பிராணியும் போட்டுட்டு அப்படியே மாடிக்கு வந்துட்டேன். இது அன்னைக்கு எடுத்தது தான், அதிலே ஷார்ட்ஸ்லேயே உங்களுக்கு கொடுத்துருப்பேன். இந்த மாடியில் சின்ன பால்கனி, அந்த சின்ன பால்கனியில் எனக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சோண்டு பூக்கள் வச்சுருக்கேன். இந்த பூ பார்த்திங்கன்னா ஏஷியாட்டிக் லில்லி அப்படின்னு ஒரு பிளான்ட், அதாவது அதுக்கு பல்புன்னு கொடுப்பாங்க, அதில் கிழங்கு வகையில் வரக்கூடிய ஒரு பூ. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம துளசி தாயாருக்கு ஒரு சின்ன ஒரு வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமே பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை பண்ணிட்டேன். என்னென்னா மழை பெய்கிறனால பார்த்திங்கன்னா ரொம்ப வாட ஆரம்பிச்சிருவாங்க அடுத்தடுத்துன்றதுக்காக இந்த பூ அந்த விதைகள்லாம் இருக்குது இல்லையா, இது எல்லாத்தையுமே ப்ரூன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா உடனே இல்லை, ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை, ஏன்னா ரொம்ப ப்ரூன் பண்ண தேவையில்ல, 10 நாளைக்கு ஒரு தடவை ஒரு 2 கணு தள்ளி நம்ம ஒட்ட கட் பண்ணாமல் இப்போ அந்த விதையிலேருந்து கீழே ஒரு 4 இலையை விட்டுட்டு கட் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய பிரான்ச்சஸ் வந்து அப்படியே பார்க்குறதுக்கு ஒரு மரம் போல் ரொம்ப அழகாக காட்சி கொடுப்பாங்க. என்ன தான் நம்ம துளசி மாடம் டிசைனாக வாங்கி வச்சாலும் அதில் இருக்கக்கூடிய துளசி தாயாக தானே ரொம்ப அழகு. அவங்கள எப்படி, ஏன்னா ஒரு சிலருக்குலாம் சாஞ்சிக்கிட்டு நிற்பாங்க, அதை நம்ம கரெக்டாக நம்ம ப்ரூன் பண்ணிட்டோம், 10 நாளைக்கு ஒரு தடவை ப்ரூன் பண்ணிவிட்டு வாரத்தில் ஒரு தடவை மண்ணை கிளறி விட்டுட்டோம் அப்படின்னாலே ரொம்ப பளிச்சுன்னு பச்சை பசேன்னு தெரிவாங்க. உரம்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்பலாம் இவங்களுக்கெல்லாம் தேவையே இல்லை. இவங்க ஒரு காட்டு செடி அப்படிங்கிறனால பார்த்திங்கன்னா ரொம்ப உரம்லாம் தேவையில்லை. மாட்டு சாணம் இருந்தால் மாதத்துக்கு 1 முறையோ 2 முறையோ நம்ம கொடுக்கலாம், எங்கேயா கிடைக்கிது அப்படின்னா கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா காய்கறி கழிவுகளை எப்படி கம்போஸ் பண்ணுறதுன்றதை பற்றியும் நான் அடுத்தடுத்து வீடியோ கொடுக்குறேன். அந்த காய்கறி கழிவுகளை கம்போஸ் பண்ணிவிட்டு அந்த உரத்தை நம்ம கொடுத்தாலுமே நல்லாவே வளர்ந்து வருவாங்க. நீங்கள் எத்தனை பேர் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அழகான செடிகளுக்கு ப்ரூன் பண்ணுறது ஒரு டைம் பாஸாக நினச்சி பண்ணுவீங்க? அது எவ்வளோ பிடிக்கும். இவ்வளோ வேலை செய்யணுமா, இல்லை மண்ணை கிளறணுமா, இதுக்கு உரம் போடணுமான்னு யோசிக்கிறது எத்தனை பேர்? அதே மாதிரி இல்லை, இதெல்லாம் எனக்கு வந்து ஒரு பேரின்பம், நான் இந்த மாதிரி செய்கிறதே எனக்கு ரொம்ப பிடிக்கும், இதில் தான் என்னோடய மைண்ட் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகுதுன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இப்போ நான் பூஜை பண்ணுறது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. கிச்சன் க்ளீன் பண்ணுறது, வீட்டை க்ளீன் பண்ணுறது, ஷோ பீசஸ் நல்லா அடுக்கி வைக்கிறது, அதே மாதிரி பூஜை நல்லா பண்ணுறது, இது எல்லாமே பார்த்துருந்தாலுமே எனக்கு இந்த இடத்துல இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிற இடம் வந்து இந்த இடம்னு நான் சொல்லுவேன். எப்படி அங்கத்தில் நம்ம கிச்சன் ஒரு ஹார்ட் மாதிரியோ, நம்ம பூஜை ரூம் ஒரு பிரெயின் மாதிரியோ, எனக்கு இந்த இடத்துல இருந்தால் என்னோடய ஆத்மார்த்தமாக அந்த இடத்துல அந்த பிரபஞ்ச சக்தியே அப்படியே நல்லா நின்று, எப்படி சொல்கிறது, இந்த டைட்டானிக் கப்பல் மேலே நின்றுக்கிட்டு நம்ம ரசித்தா எப்படி இருக்கும், அந்த ஒரு எண்ணம் எனக்கு தோணும். அதே மாதிரி உங்களுக்கு வேலை பார்க்குறதாவே எனக்கு தோணாது. இந்த மாதிரி எத்தனை பேருக்கு தோணும்? இதில் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடுங்க அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? பூக்கள் பறிக்கிறது எத்தனை பேர்? பூக்கள் வளர்க்குறது எத்தனை பேருன்றதை பற்றியுமே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி பூக்கள் வளர்க்குறது பிடிக்குது அப்படின்னா இந்த மினி நந்தியாவட்டை வளர்த்து பாருங்கள். எப்போ பார்த்தாலும் எல்லா சீசன்லேயுமே பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நான் இந்த ஸ்டாண்டில் கூட பார்த்தீங்கன்னா இந்த குட்டி குட்டி பாட்டு வச்சு அதில் ஒரு சின்ன ட்ராயிங் போட்டு அதில் நந்தியாவட்டை ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த இதுதான் நந்தியாவட்டை இந்த மாதிரி வளர்த்துட்ருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு பவுண்ட்ரி பிளான்ட். எனக்கு எப்படியாவது அந்த பால் ஷேப்புக்கு அப்படியே கட் பண்ணி வளர்க்கணும்னு ஆசை. இன்னுமே அந்தளவுக்கு க்ரோத் வரல, இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு.
இருக்காங்க. பூக்கள் அதிகமாக வருது, நானும் கட் பண்ணி இலைகள்லாம் வளரட்டும், முதல்ல பவுண்ட்ரி பிளான்ட்டை மாற்றிட்டு அதுக்கப்புறம் அது ஃப்ளவர்ஸ் நிறைய வளர விட்டு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு யோசித்தேன். பட் நீ என்ன கட் பண்ணுறது, நாளில் வளருவேன்னு சொல்லி வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக அவங்ககிட்ட பேசிக்கிட்டே நம்ம கார்டனில் நல்லா இந்த அது என்னது நம்ம மண்ணை கிளறி விட்டாச்சு. இனிமேல் ஆட்டோமேட்டிக்காக மழை பெஞ்சாலுமே ஆக்சிஜன் வேருக்கு போக வேண்டிய ஆக்சிஜன் ஃபுல்லாகவுமே அவங்களுக்கு போக ஆரம்பிச்சிடும். அடுத்த நாள் அப்படியே மாடிக்கு வந்தாச்சு. இது ஃப்ரைடே, என்ன டேவாக இருந்தாலும் எவ்வளோ பிஸி டேவாக இருந்தாலும் அந்த இடத்துல எந்தளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறேனோ அதில் பாதியாவது இந்த பால்கனியில் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அதே மாதிரி இந்த ஏஷியாட்டிக் லில்லி 2 நாள் வரைக்குமே அந்த பூக்கள் கொட்டாமலே இருக்குது. ஒரு 2 நாள் அந்த மாதிரி நல்லாவே தாங்கி வளர்கிறாங்க. அதுக்கப்புறம் 3ஆம் நாள் வந்து அந்த இலைகள்லாம் கொட்டிடுறாங்க. மகரந்த சேர்க்கையுமே இதில் நிறைய நடக்கும்னு நினைக்கிறேன். நிறைய மகரந்தம் அந்த துகள்கள் வந்து இதில் இருக்குது. அதே மாதிரி இந்த ஒரு பாட்லேயே பார்த்தீங்கன்னா இது பக்கத்து பாட்டில் உள்ளது வந்து ஏஷியாட்டிக் லில்லி வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் உள்ளதில் பார்த்தீங்கன்னா கீழே உள்ள அந்த எல்லோ கலர் ஃப்ளார் சொன்னீங்களே, அதுலேயே இன்னொரு வெரைட்டி. இது வந்து சீடு வருதான்னு தெரில, பட் சின்ன சின்ன பிளான்ட் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. இது படர்கொடியோடு சேர்ந்ததுன்னு நினைக்கிறேன். இது கீழே வைக்கும்போது ஒரு வேறு கலரில் வந்தது, மேலே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு வயலட் கலரில் உள்ளே வந்து அந்த மகரந்த சேர்க்கை கிட்ட அழகாக இருக்குது. அதே மாதிரி இந்த மாதிரி கார்டன் வைக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய அழையா விருந்தாளிகள் வந்துக்கிட்டே தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் காலில் ஏறினாலும் ஒன்றும் கிடைக்கல, நல்லுள்ளங்களாக தான் அவங்களும் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக இந்த மாதிரி இட்லி பூ இக்ஸோரா வந்து வளர்த்து பார்த்திங்கனாலுமே நிறைய பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதுவுமே வந்து சீசனல் பிளான்ட் கிடையாது, எல்லா சீசனுக்குமே பூக்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அவ்வளோதான். இந்த பால்கனியில் கொஞ்சம் தொட்டிகள் தான் இருக்குது, ஆனால் டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் பூக்கள் வச்சுருக்கேன். அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் காட்டுறேன். இது கல்வாழை ஹைப்ரிட் வெரைட்டி. இந்த கல்வாழையில் முளைக்கக்கூடிய பூக்கக்கூடிய பூக்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு அப்படியே இருக்குன்னு சொன்னாங்க. அவ்வளோதான், வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் எனக்கு வேல்யூபிளான சப்போர்ட்டாக இருக்கும். மறக்காமல் ஹைப்ன்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.